அனைவருக்கும் வணக்கம். மருந்தில்லா மருத்துவம் அப்படிங்கிற வாழ்வியல்ல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது, அடிக்கடி சளி ஏற்படுகிறது. இந்த சளியை சரி செய்வதற்கு என்ன பண்றது? அப்படின்ற ஒரு கேள்வி. அது அடிக்கடி சளி ஏற்படுவது இருக்கட்டும். முதல்ல எதனால சளி ஏற்படுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான், இந்த சளி வராம நம்ம பாதுகாத்துக்க முடியும். சளி வந்த பிறகு நாம என்ன செய்யறது அப்படிங்கிறத அடுத்த பதிவுல நாம பார்க்கலாம். இப்ப சளி வராம இருப்பதற்கு என்ன பண்ணணும்? சளி எதனால புடிக்கிறது? அப்படிங்கிறத நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, நம்ம உடம்ப பத்தி நாம தெரிஞ்சுக்கிறதே இல்ல. காலையில சூரியன் உதிக்குது. இரவுல சந்திரன் வருது. அதாவது காலையில இந்த பூமி சூடாக இருக்குது. இரவுல குளிர்ந்த தன்மையாக மாறிவிடுகிறது. இந்த உடம்பு என்ன சொல்லியிருக்காங்க? அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது தான் அண்டத்தில் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த அண்டமும், பிண்டமும் ஒன்றாகத்தானே இருக்க வேண்டும். அப்ப இதுல எப்படி மாறுபாடு ஏற்படும்? அதுல தான் மிகப்பெரிய ஒரு நுட்பம் இருக்கிறது பாருங்க. பகல்ல சூரியன் வரும்பொழுது இந்த உடம்பு குளிர்ச்சியாக மாறிவிடுகிறது. இரவு நேரத்துல குளுமையாக சந்திரன் வந்த பிறகு, இருள் சூழ்ந்த பிறகு இந்த உடல் வெப்பமாக மாறிவிடுகிறது. இதுதான் நமது பிறப்பில் இயற்கையின் ரகசியம். ஆனால் இதை நாம் தெரிந்து கொள்வது கிடையாது. ஆனா நாம என்ன பண்றோம்? இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்துல உங்களுக்கு நல்லாவே தெரியும். பகல்ல நம்ம கவனிக்க மாட்டோம். இரவு நேரத்துல. இரவு நாம படுத்திருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உடம்பு அதிகமாக சூடாக இருக்கும். வெப்பமாக இருக்கும். அப்ப தெரிஞ்சுக்கணும். இரவு குளிர்ச்சியாகத்தானே இருக்குது. அப்படிங்கிறப்ப, ஏன் உடம்பு சூடாகுது? அதான் இயற்கையினுடைய தன்மை. இரவு நேரத்தில் இந்த உடம்பு வெப்பமாகிவிடும். பகல் நேரத்தில் இந்த உடம்பு குளிர்ச்சியாகிவிடும். இதுதான் இந்த உடம்பு இயற்கை தன்மையாக இருக்கிறது. ஆனா, இந்த உடலின் தன்மையை நாம் அறிந்து கொள்வதே கிடையாது. நாம என்ன பண்ணுவோம்? வெயில் அதிகமா இருக்குது. பயங்கர வெப்பமா இருக்குது. உடம்பு ரொம்ப சூடா இருக்கு. ரொம்ப தாகமா இருக்குது அப்படின்னு குளிர்ந்த நீரை எடுத்துக்கொள்வோம். ஐஸ் வாட்டர் எடுத்துப்போம். இது மாதிரி குளிர்ச்சியாக இருக்கக்கூடியத நாம எடுத்துப்போம். ஏற்கனவே பகல் நேரத்துல நல்லா யோசிக்கணும். வெளியில வெப்பம் அதிகமாக இருக்கும்போது, உள்ளுக்குள்ள உடல் குளிர்ச்சியாக இருக்கும் அல்லவா? இப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, வெளியில இருந்து குளிர்ச்சியான உணவு அப்படின்ற பேர்ல, குளிர்ச்சியா ஐஸ் வாட்டர் நாம குடிக்கிறோம். குளிர்ச்சியா ஐஸ்கிரீம் இந்த மாதிரி இவைகளை எல்லாம் சாப்பிடுறோம். அப்ப என்ன ஆகும்? வெளிய குளிர்ச்சியாக இருக்கிறது, உள்ள வெப்பமாக இருக்கும். நமக்கு வெளிய வெப்பமாக தெரிகிறது, இந்த உடல் உள்ள குளிர்ச்சியாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ் வாட்டர் குடிக்கிறோம். வெளிய பார்க்கும்போது ஜில்லுன்னு இருக்குதா? இப்ப நீங்க அத குடிச்சிடுறீங்க. குடிச்ச உடனே உடல் என்ன ஆகும்? வெப்பமாக மாறிவிடும். நீங்க ஐஸ் வாட்டர் குடிச்சிட்டு தொண்டையிலேருந்து ஹான்னு ஊதிட்டு கைய இப்படி வச்சு பாருங்க. ஜில்லுன்னு வருதா அப்படின்னு பாருங்க. வராது. சூடா தான் வரும். அப்ப நாம அதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெளியில இருந்து எதெல்லாம் குளிர்ச்சியா நம்ம எடுத்துட்டு இருக்கிறோமோ, அதையெல்லாம் உள்ள போகும்போது வெப்பமாக மாறிவிடுகிறது. இப்ப பாருங்க, எதிர்மறையா மாறிருச்சு. உள்ள உடம்பு குளிர்ச்சியில சமநிலையில இருந்துட்டு இருக்குது. இப்ப நாம என்ன பண்ணிட்டோம்? வெளிய வெயில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால, இருக்கிற வெப்பத்த விட இன்னும் அதிகமான வெப்பத்தை இந்த உடலுக்கு உள்ளுக்க செலுத்திர்றோம். உடனே என்ன ஆயிருது? இந்த உடல் சமநிலையிலிருந்து மாறுபடுகிறது. அப்ப என்ன ஆகுது? உடனே சளி பிடிக்க ஆரம்பிக்குது. இந்த உடல் ஒரு சமநிலையிலிருந்து தன்னை இழந்து கொள்ளும்போது, அதில இருக்கக்கூடிய ஏற்படைய மாற்றத்தை சமன் செய்யறதுக்கு என்ன பண்ணும்? அத சளி பிடிக்க வைக்கும், இல்ல காய்ச்சல் வர வைக்கும். நாம உடனே என்ன பண்ணுவோம்? ஐஸ் வாட்டர் நான் குடிச்சேன். அதனால சளி பிடிச்சுக்கிச்சு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். அதனால எனக்கு சளி பிடிச்சுக்கிச்சு. அப்படின்னு நாம சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உடல்ல வெப்பம் 2 வகையாக இருக்கிறது. ஒண்ணு சுத்த வெப்பம், இன்னொன்னு அசுத்த வெப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இத வள்ளல் பெருமான் மிக சிறப்பாக இந்த சுத்த வெப்பம், அசுத்த வெப்பம் அப்படிங்கிறத மிக அற்புதமாக விளக்கியிருப்பார்கள். பெருமானார்ட்ட இருந்து தான் நானே இத கத்துக்கிட்டேன். என்னுடைய உடல் ஆராய்ச்சியில. அப்பதான் இத கவனிக்க தெரிஞ்சது. அந்த அனுபவம் தான் இப்ப பேச வைக்கிறது. அப்பன்னா, சுத்த வெப்பம்ங்கிறது இந்த உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது. அசுத்த வெப்பம்ங்கிறது இந்த உடலுக்கு நோயை உண்டு பண்ண வைக்கிறது. அப்ப இந்த தன்மைய நாம தெரிஞ்சுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு, ஒருத்தருடைய உடல் எப்பயுமே சளி பிடிச்சுக்கிட்டு இருக்குது, காய்ச்சல் வந்துட்டு இருக்குது, தலைவலி வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, அவங்க எண்ணெய் தேய்ச்சு குளிச்சிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா, குளிச்சிருக்கவே மாட்டாங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்க? நான் எண்ணெய் தேய்ச்சு குளிச்சேன்னா எனக்கு சளி பிடிச்சுக்கும், காய்ச்சல் வந்துரும், வீசிங் வந்துரும் அப்படிம்பாங்க.
நம்மளுடைய தன்னியறியும் கலையில் வரவங்களுக்கு நான் முக்கியமாக சொல்லக்கூடியது, அவர்களுடைய உடல்நிலையும் மனநிலையும் எல்லாம் ஆராய்ந்தது பிறகு அவங்களுக்கு சொல்லுவேன், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது தான் சொல்லுவேன். சில பேர் சொல்லுவாங்க, நான் பிறந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சதே இல்லைன்பாங்க. 40 வருஷமா குளிச்சது இல்ல. நீங்க என்ன திடீர்னு வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்றீங்க? நான் தெரியாத இடத்துல வந்துட்டேனோ, நீங்க என்ன பைத்தியமோ அப்படின்லாம் நினைச்சிருப்பாங்க. ஆனா, எண்ணெய் தேய்ச்சி குளிச்சதுக்கு அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, ஐயா எனக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சேன். எனக்கு ஒண்ணுமே ஆகல. உடம்பு நல்லா இருக்கு. எவ்வளவோ வியாதிய தீர்த்திருக்குது. இதுக்கு ஆதாரம் நம்மளுடைய வாழ்வியல் அனுபவம் தான். காரணம் என்னன்னா, இந்த சளி பிடிக்கிறதுக்கு காரணம் அசுத்த வெப்பம் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறதே இல்ல. இப்ப எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, உடல்ல இருக்க கெட்ட வெப்பம் அப்படிங்கிறது வெளியேறிவிடும். அதனால வந்து சளி பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அல்ல. அதாவது குளிக்கக்கூடிய முறை இருக்குது. அந்த நல்லெண்ணெய லைட்டா வெதுவெதுன்னு சுட வச்சு, ஆற வச்சுட்டு, அந்த எண்ணெய தேய்ச்சு குளிக்கும்போது, ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து ஒரு 1 மணி நேரம் இருந்துட்டு, வெந்நீர்ல குளிக்கணும். ஏற்கனவே இருக்க அசுத்த வெப்பத்த போக்குறதுக்கு தான் இப்ப நம்ம இந்த எண்ணெய் குளிக்கிறோம். அப்ப என்ன பண்ணணும், இப்ப வெந்நீரையே மருத்துவமாக நம்ம பயன்படுத்தணும். அப்ப வெந்நீர வச்சு, அந்த வெந்நீர்ல நாம குளிக்கும்போது, எண்ணெய் தேய்ச்சு குளிக்கும்போது, இந்த உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியேறிடும். அந்த கெட்ட வெப்பம் எல்லாம் வெளியேறிடும். இது மாதிரி ஒவ்வொரு மருத்துவ முறைகள் இருக்கிறது. இந்த உடல்ல எதனால சளி பிடிக்குதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒண்ணு அசுத்த வெப்பத்தின் காரணமாக, இன்னொன்னு சுத்த வெப்பத்தின் காரணமாக இந்த உடல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அசுத்த வெப்பம் அப்படிங்கிறது இந்த உடல் அதிகமாகும் பொழுது சளி பிடிக்கிறது, காய்ச்சல் ஏற்படுகிறது. இதை நாம் தெரிந்து கொள்வதே இல்லை. ஏன்னா இந்த இயற்கைக்கு எதிராக இந்த உடலை நாம் மாற்றும் பொழுது இவை சளியாக பிடிக்கிறது, கபம் கட்டிக்கொள்கிறது, நீர் கொத்துகிறது, தலை வந்து வலிக்கிறது, பாரமாக இருக்கிறது. இதெல்லாம் அதீதமான வெப்பத்தின் காரணமாக ஏற்படக்கூடியது. அப்ப இதெல்லாம் அசுத்த வெப்பம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை நாம தெரிந்து கொள்ளாமல் எப்படி நம்ம சரி பண்ணிக்கிறதுன்னு தெரியாம சளி பிடிச்சிருச்சுன்னு நம்ம மொட்டையா சொன்னோம் அப்படின்னா, இது தவறான வாழ்வியல் ஆகும். உதாரணத்துக்கு 2 நாட்களுக்கு முன்பாக எனக்கு கடுமையான காய்ச்சல், சளி நெஞ்சில வந்து அப்படியே சளி கட்டிக்கிருச்சு. மூக்கு சிந்துனேன் அப்படின்னா, அப்படியே கட்டியா மஞ்ச வண்ணத்தில போற மாதிரி சளி அந்த அளவுக்கு கட்டிருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, நான் ஒரு பயிற்சி செஞ்சேன். ஒரு சுவாச பயிற்சி. கொஞ்சம் கடுமையான முறையில செஞ்சேன். சுவாச பயிற்சி வந்து உடலுக்கு சுத்த உஷ்ணத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது. அப்ப என்ன ஆகுன்னா, அளவுக்கு அதிகமான சுத்த உஷ்ணம் உடல்ல வெளிப்படும் பொழுது, இந்த உடல் அதீத வெப்பமாக மாறிருச்சு. அப்ப என்ன பண்ணணும், குளிர்ச்சிக்கு சமநிலைக்கு ஏதாவது இந்த உடல தயார் செய்யணும். ஆனா நான் செய்யல. ஏன்னா எனக்கு இருந்த வேலை பளுனால நான் கவனிக்காம விட்டுட்டேன். அப்ப என்னாச்சு, இந்த இந்த உஷ்ணத்தினால இந்த தொண்டை கட்டிருச்சு, தொண்டை புண்ணாகி போச்சு, பேச முடியல. அடுத்து சளி ரொம்ப கட்டிருச்சு. அப்புறம் காய்ச்சல் வந்துருச்சு. சரி, காய்ச்சல குறைத்துக் கொள்வதற்கு என்ன வழி செய்யணுமோ, அந்த நம்ம மூலிகை வைத்தியத்தில அத செஞ்சுட்டு, காய்ச்சல் கொஞ்சம் குறைந்த பிறகு என்ன பண்ணேன், கொஞ்சம் தான் குறைஞ்சிச்சு. ஆனா காய்ச்சல் இருந்தது. என்ன பண்ணேன், உடனே அன்னைக்கே எண்ணெய் தேய்த்து குளித்து விட்டேன். எண்ணெய் தேய்ச்சு குளிச்ச உடனே, எனக்கு அந்த காய்ச்சலும் சரியா போயிருச்சு, சளியும் சரியா போயிருச்சு. ஏன் அப்படின்னா, என்னுடைய உடல் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறதுங்கிறது எனக்கு தெரியும். இந்த காய்ச்சல், இந்த சளி எதனால் ஏற்பட்டது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதீதமான வெப்பத்தின் காரணமாக இவை எனக்கு நிகழ்ந்திருக்குது அப்படின்னு தெரியும். அப்ப இந்த வெப்பத்த சரி செய்றதுக்கு என்ன பண்ணணும்? அது உடலுக்கு குளிர்ச்சி என்கின்ற சமநிலைய குடுக்கணும். ஒண்ணு இளநீ குடுக்கணும், இல்ல இளநீல வந்து பனங்கல்கண்டு இந்த மாரி ஏதாவது போட்டு சாப்பிட்டு குடிக்கணும். அது குடிச்சாலும் சில நேரத்துல வந்து கேட்கல அப்படின்னா, உடனடியாக நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறது. நல்ல அற்புதமான பலன். உடனடியா பாருங்க, முந்தா நேத்து வரைக்கும் இருந்தேன். இன்னைக்கு பாருங்க எப்படி நான் பேசிட்டு இருக்கிறேன். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு கூட போட்டிருப்பேன். இந்த எதனால எனக்கு சளி பிடிச்சுச்சு அப்படின்னு. அப்ப பேசிட்டு இருந்ததுக்கும், இப்ப பேசுறதுக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். உடனடியாக எண்ணெய் தேய்த்து குளித்தவுடன் சளியும் சரியாகிவிட்டது, இந்த காய்ச்சலும் சரியாகிட்டு. அப்ப எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அதீத வெப்பத்தினால தான் எனக்கு இந்த சளி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டது. ஆனால் நானே சிறு வயதிலிருந்து எண்ணெய் தேய்ச்சு குளிச்சதே கிடையாது. சுடுதண்ணியில மட்டும் தான் குளிப்பேன். பச்சை தண்ணி குளிக்கவே மாட்டேன். 2 நாளைக்கு ஒரு தடவ தான் குளிப்பேன். காரணம் குளிச்சா சளி பிடிச்சுக்கும் அப்படின்னு. எனக்கு அப்ப தெரியாது. ரொம்ப கடுமையான சளியில சிறு வயதிலிருந்து நான் ரொம்ப பாதிக்கப்பட்டவன். வார்த்தைகள்ல சொல்லவே முடியாது. நரம்புல ஊசி போடுறது, எந்தெந்த வைத்தியர பார்க்கிறதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டவன் நான்லாம். இழப்புனால பாதிக்கப்பட்டவன் நான். அப்ப இத எப்படி சரி செய்யணும்னு இந்த உடலை என்னுடைய அனுபவத்தில் அறிந்து என்ன மூலிகைகள் குடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு, இப்ப அவற்றை எல்லாம் சரி செய்து விட்டேன். அப்புறம் இப்ப பாருங்க, இந்த காய்ச்சல், சளி சரியாயிடுச்சு. ஏன்னா அதீதமான வெப்பம் உடல்ல இருந்தது. ச சரியாயிடுச்சு இப்ப. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த உடல்ல எதனால இந்த சளி புடிச்சது, எதனால இந்த காய்ச்சல் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா,
அவங்களுக்கு இதனால எந்த தொந்தரவும் வராது. அது எப்படி மருத்துவம் பார்க்கணும் அப்படிங்கிறத அவங்களே தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப அதிக வெப்பமா இருக்குது அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. கழுத்து வரைக்கும் தண்ணீல உட்காந்துட்டு இருந்தாலே, ஆட்டோமேட்டிக்கா அந்த உடம்புல இருக்க கெட்ட வெப்பம் எல்லாம் தானாக இறங்கி போயிரும். சில பேர்த்துக்கு அதிகமான பைல்ஸ் இருக்கும். அந்த பைல்ஸ் இருக்கிறவங்க நாங்க வைத்தியம் குடுக்குறதே அதுதான். தினமும் வந்து உங்க பக்கத்துல வந்து ஒரு குளமா இருந்ததுனாலும் சரி, ஆறு இருந்தாலும் சரி, இல்ல அட்லீஸ்ட் ஒரு பேரலாவது வாங்கி வீட்ல வச்சுக்கோங்க. அதுல தண்ணி ஒரு கழுத்து வரைக்கும் ஒரு 15 நிமிடமா தினமும் உட்கார்ந்துட்டு இருந்து போங்க. அதுவே உங்களுக்கு பல பேத்துக்கு வந்து இது நல்ல பலன் குடுத்திருக்கு. அந்த பைல்ஸ் தொல்லையிலிருந்து சரியாயிருக்கு. அந்த வெப்பத்திலிருந்து காக்கப்பட்டிருக்கிறது. அப்புட்ன்னா, காய்ச்சல் வருதா? சளி வருதா? தலைவலி வருதா? தலையில நீர் கோக்குதா? இதெல்லாம் எதனால அப்படிங்கிறத முதல்ல நாம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அசுத்த வெப்பத்தினால் இந்த உடல்ல ஏற்படக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு, அதற்கேற்றார் போல நாம் வைத்தியத்த பார்க்கும்போது, இந்த உடல் ஆரோக்கியமாகும். மனமும் கஷ்டப்படாது. அதனால சளி பிடிப்பது எதனால் அப்படின்னா, 1 அசுத்த வெப்பத்தின் காரணமாக இந்த உடலில் சளி பிடிக்கும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, இந்த உடல் இயற்கையான சூழ்நிலையில் வெப்பமாகவும், குளிர்ச்சியாகவும் சமநிலையில் இருக்கும் பொழுது, நாம் என்ன செய்வோம் அப்படின்னா, அதற்கு எதிர்மறையாக இந்த உடலை இயக்க ஆரம்பிக்கும்போது, இந்த உடலில் சமநிலையில் பாதிப்பு ஏற்படும் பொழுது, அவை கெட்ட வெப்பமாக மாறுகிறது. அதனால் இந்த உடலில் மாறுபாடு ஏற்படுகிறது. அவை சளி, காய்ச்சல், தலைவலி, தலையில் நீர் கோக்கிறது, இளப்பு போன்றவை ஏற்படுவதற்கு காரணமாக அமைகிறது. நம்முடைய வாழ்வியலில் இது எதனால் ஏற்பட்டது? என்ன உணவு எடுத்துக்கிட்டோம்? இந்த உடலை எப்படி நம்ம இயக்கிக் கொண்டோம்? எப்ப தூங்குறோம்? பகல்ல தூங்குனா உடல் வெப்பமாயிரும். அப்ப அந்த வெப்பம் ஆச்சுன்னா, அத எப்படி சரி பண்ணணும்? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாரி இரவு கண் முழிச்சுட்டே இருந்துட்டு இருந்தோம்னா, உடல் அதிகமாக வெப்பமாயிரும். அப்ப அந்த இரவு நேரங்கள்ல ஓய்வுங்கிறது ஒண்ண குடுக்கணும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு இந்த உடலை எப்படி இயக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டா, இவற்றிலிருந்து நாம் தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம். அதனால வெறுமனே சளி பிடித்து விட்டது அப்படிங்கிறத குறை சொல்லாமல், இந்த உடலின் இயற்கை தன்மையை அறிந்து, நாம் அத பக்குவப்படுத்திக் கொண்டோம் என்றால், சளி மட்டும் இல்லைங்க, வேற எந்த வியாதியும் நம்மை பாதிக்காது அப்படிங்கிறது எம்முடைய அனுபவத்தின் ஒரு பதிவாக இன்று கொடுத்திருக்கிறோம். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணாத்மா. நன்றி.